அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் 18 உல்ஹியா, அதாவது குர்பானி. உல்ஹியா கொடுக்கப்பட்ட பிராணிகளை பயன்படுத்தும் முறைகள் சம்பந்தமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். உல்ஹியா கொடுக்கப்பட்ட பிராணிகளின் முடிகளையோ தோள்களையோ மாமிசங்களையோ அறுத்தவருக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், நம்ம ஊரில் அதிகமாக மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குர்பானி கொடுத்த அந்த தோல் இன்னும் பிற பொருட்களை ஒதுக்கி வைத்து அதை அறுத்து வெட்டி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கூலியாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் அப்படி செய்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். அவைகளின் மாமிசம் தோல் ஆகியவற்றை தர்மமாகவே தான் கொடுக்க வேண்டும் என்றும், அவற்றில் எதையும் அறுப்பவருக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறுப்பதற்குரிய கூலியை நாங்கள் தனியாகவே கொடுப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம், புகாரி, ஏகப்பட்ட நூல்களில் இடம்பெற்றிருக்கு. ஆக உல்ஹியா கொடுப்பவர் செய்யக்கூடாதவைகள், அதாவது துல்ஹஜ் மாதம் பிறந்ததும் யாரெல்லாம் நம்ம குர்பானி கொடுக்கணும்னு அதில் நினைத்திருக்கிறார்களோ, நியத்து வைத்திருக்கிறார்களோ, அவர்களில் யாருமே என்ன துல்ஹஜ் மாதம் பிறந்ததும் உல்ஹியா கொடுத்து முடியும் வரை தன்னுடைய முடி மற்றும் நகங்களிலிருந்து என்ன எதையும் அகற்றக்கூடாது என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் ஏராளமான அதீதுகளாக புகாரிலேயே இடம்பெற்றது. ஆக இந்த தடை யார் குர்பான் கொடுக்கணும்னு அவர் குடும்பத் தலைவராக இருப்பார், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இல்லை. இந்த தடை அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அதுலேயும் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. அதனால் இந்த தடை என்பது, அதாவது முடியவோ நகங்களையோ மற்ற எதையும் நீக்கக்கூடாது என்ற இந்த தடை யாருக்குன்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவருக்கு தான். சரியா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமானதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை ஒரு குடும்பத்துக்கு தலைவராக யார் இருக்காரோ அந்த ஒருவருக்கு மட்டும் மீது உள்ள கடமை மட்டும்தான் இது. குடும்பத்தவர் அனைவரும்க்கு இல்லை என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் அடுத்து இன்னொரு செய்தி, விடுபட்ட செய்தி. அதாவது பிராணிகளை எப்படி அறுப்பது, அறுக்கும் முறை. ஆடு மாடுகளை படுக்க வைத்து ஒருக்களித்து அறுக்க வேண்டும். ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுபடும் நரம்புகள் வெட்டப்படும் அளவுக்கு அறுக்கும் கருவியால் அறுக்க வேண்டும். இதுதான் அறுப்பு முறை என்பதை நம்ம தெளிவாக